அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு இப்போது புதுசாக கவர்மெண்ட் வந்து பண்ணாக்கா அலைன் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ நமக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் யார் அப்படின்னும் ஒரு நியூஸ் நம்ம ஒரு யூடியூப் சேனலில் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். ஸோ இதை யார் எழுதலாம் அப்படின்னாக்கா, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த பிடி அசிஸ்டன்ட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாமும், பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது அடுத்தது இந்த நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இது யார் எழுதலாம் அப்படின்னாக்கா எம்எஸ்சி பிஎட், எம்ஏ பிஎட், எம்காம் பிஎட் முடித்தவங்க எழுதலாம். ஸோ இதுதான். இப்போ இதிலேருந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த 2 எக்ஸாமில் எந்த எக்ஸாம் ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த 2 எக்ஸாமுமே கஷ்டம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. யாருக்கு கஷ்டம் அப்படின்னாக்கா, ப்ராப்பராக அந்த 10 யூனிட்டும் படித்து முடிக்காதவங்களுக்கு கஷ்டம். ப்ராப்பராக அந்த 10 யூனிட்டையும் ஒரு 3-4 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணாதவங்களுக்கு கஷ்டம். சரிங்களா? கடைசி வரைக்கும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஸோ இந்த கஷ்டம் இருக்குது. சரிங்களா? நான் சொல்கிற கஷ்டம் எதை பேஸ் பண்ணி நான் எது ஈஸி அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு டெட்டு பேப்பர் 2 முடித்தவங்க எலிஜிபிள் சொன்ன இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு மொத்தம் இங்கே எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்னா 180 கொஷின்ஸ் தான் இருக்கும். இதே பிஜிடிஆர்பிக்கும் அதே 180 கொஷின்ஸ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 150 + 30 இதில் இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமில். ஏன்னா 150 கொஷின்ஸ் உங்களுடைய மேஜர்லேருந்து மட்டும்தான் வரப்போகுது. 10 யூனிட் மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா மேஜருக்குமே. அதே மாதிரி இந்த 30 கொஷின்ஸ் அப்படின்றது தமிழ் தகுதி தேர்வு 10th தமிழ் புக்கு மட்டும் படித்தா போதும். ஆனால் இங்கே பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அதே 150 கொஷின்ஸ் தான். இங்கே 110 கொஷின் மேஜர்லேருந்து வரும், ப்ளஸ் 30 கொஷின் சைக்காலஜிலேருந்து வரும், ப்ளஸ் 10 கொஷின் ஜிகேலேருந்து வரும், ப்ளஸ் 30 கொஷின்ஸ் தமிழ் தகுதியிலேருந்து வரும். அப்போது இந்த 110க்கு ஒரு 10 யூனிட் படிக்கணும், இந்த 30 மார்க்குக்கு ஒரு 10 யூனிட் படிக்கணும், இந்த 10 மார்க்குக்கு ஒரு 10 யூனிட் படிக்கணும், இந்த 30 மார்க்குக்கு 10th தமிழ் புக்கு படிக்கணும். ஸோ அப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எது ஈஸி இருக்கும், எது கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பிஜி அசிஸ்டண்ட்டாக பாஸ் பண்ணிட்டோம், பிஜி அசிஸ்டண்ட்டாக ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 11th 12th மட்டும் கிளாஸ் எடுக்கணும். இதே பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டியாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் 6th 10th வரைக்கும் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எது ஃபஸ்ட்டு வருதோ, உங்களுக்கு எது வந்து பண்ணாக்கா ரொம்ப பிடிச்சிருக்கோ, நான் வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டண்ட்டாக ஆனால் போதும், இல்லை எனக்கு ஆசையே வந்து பண்ண ஆம்பிஷனே வந்து பிடி அசிஸ்டண்ட் தான், இல்லை எனக்கு ஆசையை வந்து பண்ணாக்கா பிஜி அசிஸ்டண்ட் தான் அப்படின்னாக்கா, நீங்கள் இதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நான் பிஜி அசிஸ்டண்ட் பிஜிடிஆர்பி தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு இருந்தால், நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ணாக்கா சைக்காலஜி படித்து தான் ஆகணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே 10 மார்க்கும் படித்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரேஸ்லேயே இருக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்போது நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கணுன்னா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பியை படிக்கிறதா இருக்கட்டும், யூஜிடிஆர்பி படிக்கிறதா இருக்கட்டும், இப்போவே படிங்க, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சோர்ஸ் மொத்தம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறேன்னு யோசிக்காதீங்க. ஸோ அப்போது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா, டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா, சாலிடாக பிடி அசிஸ்டண்ட்டுக்கு உட்காந்து படிங்க, பிஆர்டி எக்ஸாமுக்கு உட்காந்து படிங்க. இல்லை ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் நமக்கு ஆனுவல் பிளானரில் இல்லை, இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நமக்கு ஆனுவல் பிளானர் கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கான வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த இயர் எண்டுக்குள்ளே
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது மினிஸ்டர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. வேக்கன்சி எப்போ லாஸ்ட்டாக ஃபில் பண்ணாங்க, அடுத்தது எப்போ ஃபில் பண்ணணும், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சீஃப் மினிஸ்டர் சிஎம் நம்முடைய நியூ சிஎம் விஜய் சார் கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் கொடுப்பாங்க. அவர் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் இல்லை, பாசிபிலிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வேக்கன்சி ஃபில் பண்ணுறேன்னு அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் எந்த எக்ஸாம் நமக்கு முன்னாடி வரும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா பிடி அசிஸ்டன்ட், பிஆர்டி எக்ஸாம் வரத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தான் நமக்கு பிஜிடிஆர்பி வரும் கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிலே பண்ணாமல் இருக்கிற டைமை இப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போவே படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு போஸ்டிங்கும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.